கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 4வது வார்த்தையை குறித்தும் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் சிலுவையில் கூறின 4வது வார்த்தையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 4வது வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45-46 வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் போது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் 30வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த வசனம் இப்படியாக சொல்றது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, பிதா தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் போது அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்து நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்துல களி கூர்ந்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி செல்ல பிள்ளையாய் இருந்த இயேசு எப்படி அவர் கூட இருக்கும் போது, பிதாவாகிய தேவனோடு இருக்கும் போது நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்படி அவருடைய சமூகத்துல களி கூர்ந்து கொண்டிருந்தாரோ, அதே போல இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்து உலகத்துல மனிதனாய் வாழ்ந்த போது கூட அவர் பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அவர் நேரம் கிடைக்கும் போது பிதாவோடு தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறதை பார்க்க முடியும். அவருக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த உறவு சரியாக இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஒரு இடத்துல வேதத்துல சொல்லும் போது, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுதான் என்னுடைய போஜனம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். பிதாவுடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய காரியத்தை நிறைவேற்றணும். அதிலே தேவன் அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்ததை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 16-17 பார்க்கும்போது கூட, இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது எந்த ஒரு பாவம் இல்லாத இயேசு இந்த இடத்துல தன்னுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பிதாவுடைய சித்தத்தை அவர் இந்த இடத்துல நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றும் போது அவருக்கு இந்த வானம் திறக்கப்பட்டு அவரை கனப்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. அப்ப பாவங்களை அறிக்கையிட்டு ஜனங்கள் அந்த இடத்துல ஞானஸ்நானம் பெறும்போது, இயேசு நான் தேவனுடைய குமாரன், எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் இருக்காம, அவர் அந்த இடத்துல அந்த ஒரு மாதிரியை நமக்கு காண்பித்து கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நாள்ல கூட
யாராவது நீங்க இந்த ஞான ஸ்நானம் சத்தியத்துக்கு நீங்க இன்னும் அதுக்கு கீழ்ப்படியாம இன்னும் அது எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி காலதாமதம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் தேவகுமாரனா இருந்தும் அத அவருக்கு செய்ய தேவையில்ல. ஆனாலும் அவர் அந்த காரியத்த செய்து நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவர் அந்த காரியத்தை செய்யும்போது எப்படி பரலோகம் அவரை கனம் பண்ணுச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்துல நீங்களும் அந்த காரியத்துல யாராவது இதுக்கு இன்னும் காலதாமதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சத்தியத்துக்கு உங்கள ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதே போல 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, பிதா இயேசுவை குறித்து என்ன சொல்கிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லி பிதாவே என்ன பண்றார்? இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்துல அவர் வாழ்ந்தபோது வானம் திறக்கப்பட்டு பிதாவானவர் இப்படி சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப பிதாவுக்கும் ஆண்டவருக்கும் இடையான உறவு, அவர் உலகத்துல வந்து எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி பரிசுத்தமா இருந்ததினாலதான் நம்ம பிதா இந்த பிதா பிதா பிதாவுடைய உறவு, பிதாவுக்கு இயேசுக்கும் இடையே அந்த உறவு சரியா இருந்தது நம்ம பார்க்க முடியும் முடிகிறது. இதுல நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ல பார்க்கும்போது, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்க முடியுது. பாருங்க, அவர் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை இயேசு செய்கிறபடினால அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எப்பொழுதும் அந்த நம்ம நீதிமொழிகள்ல வாசித்தது போல பிதாவோடு எப்போதும் அவருடைய பிரசனத்துல களி கூர்ந்து கொண்டிருந்த அந்த இயேசு எப்படி இந்த உலகத்துல வந்த அப்புறமும் அவருடைய அந்த உறவுல அவர் கரெக்டா இருக்கிறது. அவர் அந்த உறவுல கரெக்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருந்த இயேசு அவர் இந்த உலகத்துல வந்தது எப்படின்னா, இந்த யோவான் சொல்லும்போது சொல்றாரு. யோவான் 1:29 இதோ உலகத்தின் இயேசுவை பார்த்து சொல்றாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ல பார்க்கும்போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எந்த ஒரு பாவமும் அறியாத அவரை நமக்காக பாவம் அறியாத அவரை அவர் என்ன பண்ணார்? பாவமாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்படியாக எந்த ஒரு பாவம் அறியாத அவர் இந்த முழு மனுக்குலத்துக்காக இதுவரை இருந்த ஜனங்களுக்காகவும், இனி வரப்போகிற இனி பிறக்கப் போகிற ஒவ்வொருவருக்காகவும், எல்லாருக்காகவும் அவர் என்ன பண்ணார்? பாவமானார்ன்னு பார்க்கிறோம். பாருங்க, இந்த இப்படியாக இருந்த அந்த இயேசுவ எல்லாருடைய மனுக்குலத்தின் பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்ட போது, அவருக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல ஏன் ஆண்டவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றார் அப்படி பார்க்கும்போது, இந்த உலகத்துல இருந்து எல்லா ஜனங்களுடைய பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்ட போது அந்த நேரத்துல அதுவரைக்கும் பிதாவுடைய பிரசனத்துல களி கூர்ந்து கொண்டிருந்த அவருக்கு அந்த நேரத்துல அந்த தேவ பிரசன்னம் மறைக்கப்பட்டத நம்ம பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றார். பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ல பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அப்ப பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை நம்மை விட்டு என்ன பண்ணப்படுகிறது? எடுபடுகிறது. தேவ மகிமை அற்றவர்களாக நம்ம மாறி விடுகிறோம். அதனாலதான் பாவம் செய்யும் போது அந்த மகிமை போய்விடுகிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல எல்லா மனுக்குலத்தின் பாவம் சுமத்தப்பட்ட போது அதுவரை தேவனுடைய பிரசன்னத்துல களி கூர்ந்து கொண்டிருந்த அவரால் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை அவருடைய இத அவர் அனுபவிக்க அந்த நேரத்துல முடியல. அந்த பிரசன்னத்தை அவருக்கு மறைக்கப்படுகிறது. பாருங்க, வேதத்துல ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம பார்க்கும்போது தேவன் புஸ்திக்க வேண்டாம் என்று விலக்கின அவங்க விருட்சத்தின் புஸ்தித்த போது அவங்க தேவனுடைய சன்னதிக்கு அவங்க விலகி இருக்கிறாங்க. ஆண்டவர் தேவன் அவங்கள கூப்பிடுறாரு. ஆனா அவங்க அந்த இடத்துல போய் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்ல. அவங்க அத்தோடைய சந்நிதிக்கு விலகி அவங்க இருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. ஆனா பிதாவாகிய தேவன் பாவிகளை நேசிக்கிறவர். ஆனா அவர் பாவங்களை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனாலதான் தன்னுடைய ஒரே பேரான அந்த குமாரனுக்கும் அந்த குமாரனுக்கும் தன்னுடைய முகத்தை அந்த இடத்துல என்ன பண்றார்? மறைக்கிறார். பாவம் என்ன பண்ணுது? தேவனுக்கும் நமக்கும் இடையே என்ன பண்ணுகிறது? ஒரு பிரிவினை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம்.
பாருங்க, பிதா தன்னுடைய முகத்தை இயேசுவுக்கு மறைத்ததினால, இயேசுவால அந்த தேவனுடைய பிரசன்னத்தை என்ன பண்ண முடியல? உணர முடியல. அதனால தான் அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்க முடியுது. பாருங்க, ஆல்ரெடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல வேதனை, மற்றவருடைய வார்த்தைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, அவர் அந்த முழு மனுக்குலத்துக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இருக்கும்போது, இப்போது தா தன்னுடைய பிதா தன்னுடைய குளோஸா இருக்கிற அந்த பிதா பிதாவும் அவர் ஒன்றா இருக்கிற அந்த அவருடைய அந்த பிரசன்னத்தை வந்து அவரால உணர முடியலையே. என்னால இந்த நேரத்துல பிதாவுடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியலையே அப்படின்னு சொல்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு. அதனால இந்த வார்த்தை வந்து வருகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது ஈஸியா நம்மளால ஆண்டவருடைய பிரசன்னத்தை வந்து உணர முடியும். சில நேரங்கள் நம்ம எவ்வளவுதான் அப்படி கொஞ்சம் பிரேயர் பண்ணி நம்ம அப்படி பிரேயர் பண்ணாலும் சில நேரம் அந்த தேவனுடைய பிரசன்னம் வந்து அப்படி நம்மளால உணர முடியாத சில நேரம் இருக்கு. அப்போ நம்முடைய வந்து என்ன ஏன் என்னால தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல? என்ன ஆச்சு? ஏதாவது பாவம் தடையா இருக்குமா? இல்ல என்ன வேற ஏதாவது காரியம் இருக்குமா? அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளம் வந்து அங்கலாய்க்கிறத எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அந்த அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இதுவரைக்கும் அவரால தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்ட அவருக்கு திடீர்னு அந்த பிரசன்னம் மறைக்கப்பட்டபோது, அவர் வந்து அந்த ஏக்கத்தினால், அந்த தவிப்பினால் அந்த வார்த்தைய வந்து சொல்றத வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். சில நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள் கூட எல்லாம் மாறி மாறி வரும்போது கூட நமக்கு எதிராக அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது தேவனிடத்துல எந்த ஒரு பதிலும் வந்து நமக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு பதிலும் வரல. அப்ப நம்ம வந்து நம்ம ஏசப்பாட்ட என்ன சொல்லுவோம்? ஏசப்பா நீங்க என்னப்பா என்ன மறந்துட்டீங்களா? என்ன கைவிட்டுட்டீங்களா? அப்படின்னு சொல்லி நம்மளே அநேக நேரத்துல வந்து நம்மளே வந்து சொல்றது நமக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு காணப்படுகிறது இல்லையா? அதே போலதான் பிதாவோடு ஒன்றாயிருந்த இயேசு அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை என்று சொன்ன இயேசு, இப்பொழுது அவருடைய முகம் வந்து அவருக்கு மறைக்கப்பட்டு, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத போது, அத வந்து இயேசுவால் என்ன பண்ண முடியல? தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இந்த வார்த்தை வந்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. "என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?" அடுத்ததாக நம்ம 2வது பார்க்கும்போது, பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய பாடுகள் அது எல்லாவற்றையும் குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்காங்க? ஏற்கனவே தீர்க்க தரிசனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய சிலுவை பாடுகளை குறித்தும் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 22ல வந்து சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 22 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது, "என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?" என்று அந்த இடத்துல வந்து சங்கீதக்காரன் சொல்லி தீர்க்க தரிசனமாய் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, சங்கீதக்காரன் முன்னதாகவே என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்ல ச க கடந்து இந்த இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு வரும் என்று சொல்லி முன்பதாகவே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்ணியிருக்கிறார்? தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நம்ம அநேக நேரத்துல பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வந்து பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. இந்த வார்த்தையை குறித்து ஆல்ரெடி சங்கீதக்காரனாகிய தாவீது தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த பா பாவம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேல எல்லா மனுக்குலத்தின் பாவம் வந்து சுமத்தப்பட்டபோது, அந்த தேவனுடைய பிரசன்னம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அது ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர வந்து அந்த நேரத்துல வந்து அனுப அ அ அவருடைய அவர் வந்து வ அவருடைய அது வந்து அனுபவிக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய பாவம் வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது, அது என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவருக்கு நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு வந்து அது வந்து தடுக்கிறது. அதனால தான் நம்மளால வந்து சில நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்த உணர முடியாம போகிறது. வசனத்த நம்ம பார்க்கும்போது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டோம் அப்படின்னா, இரக்கம் பெறுவான் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பாவமான காரியங்கள் இருக்குமாயின் அந்த காரியங்களை வந்து தேவனுடைய சமூகத்துல சொல்லும் போது தேவன் அந்த காரியங்களை வந்து நம்ம வந்து அறிக்கையிட்டோம் அப்படின்னா அவர் அதை வந்து மன்னிச்சு மறந்து விடுகிறார். அவர் மன்னிச்சுட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்ப அந்த காரியத்தை வந்து இது பண்ண மாட்டார். அவர் அப்படி மன்னிச்சு மறந்துடுவார். மனிதர்கள் அப்படி இல்லை. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை சொல்லி சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து ஆண்டவர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதுல அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை. ஆனா அந்த பாவத்திலிருந்து நம்மளும் என்ன பண்ணணும், அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு நம்ம வந்து அந்த காரியங்களை பாவத்தை விட்டு விலகி வாழ நம்மள கத்துக்கணும். பாருங்க, இந்த வசனத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது மத்தேயு 27:46 45ஆம் வசனத்துல பார்க்கும்போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன ஆயிடுச்சாம், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் உண்டாயிற்று. ஏன் இந்த அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த முழு மனுக்குலத்தின் பாவமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, யோவான்ல நம்ம பார்க்கும்போது நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒளி வந்து எடுபட்டு போகிறது நம்ம பார்க்கிறோம். எதனால எடுபட்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பாவம், முழு மனுக்குலத்தின் பாவமும் அவர் மேல சுமத்தப்படும் போது அது வந்து ஒளி வந்து அந்த இடத்துல இருந்து எடுபட்டு போகிறது. நம்மளும் ஆண்டவர் என்ன சொல்ல, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கீங்க, ஒளியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்முடைய ஒளி வந்து நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது நம்முடைய ஒளி வந்து அது பிரகாசிக்க முடியாதபடிக்கு அது அந்தகாரப்பட்டிருக்கும். அப்ப நம்முடைய ஒளி வந்து அது பிரகாசிக்கணும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னா நம்மளிடத்துல ஏதாவது பாவமான காரியங்கள் இருக்கும் அப்படின்னா அந்த காரியங்களை தேவனிடத்துல சொல்லி நம்ம இந்த நாள்ல வந்து ஒரு விடுதலையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம அந்த வேதத்துல பார்க்கிறோம்ல, மரக்காலால மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், இப்பொழுது அது வந்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும். மரக்கால் மாதிரியாக என்னென்ன காரியங்கள் என்னென்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அந்த காரியங்களை எல்லாம் இந்த நாள்ல தேவன் வந்து மாற்றிவிட நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்துல ஒரு விசை நம்ம அப்படியாக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் 4வது வார்த்தையை குறித்து தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பாவமான காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமாயின் அவை எல்லாவற்றையும் எங்களை விட்டு மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் இந்த சூழ்நிலையில கடந்து சென்றதுனால நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளில் அப்பா தகப்பனே, எந்தெந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்களோ இல்ல அந்த மாதிரியான நிலைமையில அப்பா தகப்பனே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று சொல்லி அப்பா உம்முடைய சமூகத்துல கேட்கிறாங்களோ அப்பா, அவர்களுக்கு அப்பா நீங்க அப்பா அந்த பாதையில கடந்து சென்றிருக்கீங்க. அவங்க போகிற பாதைகள் உமக்கு தெரியும் அப்பா. இந்த நாள்ல அவங்கள ஒவ்வொருவரோடையும் நீங்க திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, என்னென்ன பாவங்கள் அப்பா சிலருடைய வாழ்க்கையில அப்பா அவங்களுடைய ஒளியை பிரகாசிக்க முடியாதபடிக்கு அப்பா அது ஒரு தடையா இருக்குமாயின் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ சொல்லியிருக்கீங்கப்பா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி. அப்ப என்னென்ன பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் அப்பா நீர் ஒவ்வொருவரோட அப்பா நீர் அப்பா உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி அப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அப்பா தகப்பனே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற அந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க அப்பா கைவிடாதபடிக்கு அப்பா நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்தை பிடித்து நீங்க தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.